திடீர்னு பணம் வருங்க இவங்களுக்கு. திடீர்னு ரோஜா கடை, சாதாரண பெட்டி கடை கிடையாது, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். சரக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். சரக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய். இந்த கடையில இக்பால் திடல ரோஜா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாங்க. வச்சு போட்டு அது திடீர்னு நஷ்டம் இழுத்து மூடிட்டாங்க. இழுத்து மூடின உடனே ஒருத்தர் நஷ்டம் ஆயிட்டான்னு என்ன செய்யணும்? கீழே வரணும். ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருக்கும், என்ன செய்யணும்? கீழே வரணும். இல்ல நஷ்டத்தை என்ன செய்யணும்? யார்கிட்ட வேலைக்கு போகணும். அதான் செய்யணும். இந்த ரோஜா டிபார்ட்மெண்ட் விட அதிகமான தொழில் சொல்லி ஸ்டேட் வியாபாரத்தை இறங்கிட்டாங்க. இதை விட ரோஜா டிபார்ட்மெண்ட் ஒரு 8 லட்சம் ரூபாய் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, 10-15 லட்சம் ரூபாய் லெவல்ல என்ன செய்யறாங்க? பாலத்துறைங்கிற இடத்துல சைட் வாங்கி விற்கிறாங்க. சைட் விற்கி அந்த சைட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எந்த இடம் தெரியுமா? சைட்டுன்னா என்ன? ரியல் எஸ்டேட். அது எங்க போய் அறிமுகப்படுத்தணும்? ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு கூட்டு வீட்லயே செய்யலாம். சிட்டி டவர் ஹோட்டல்ல பயங்கரமான விருந்து, பாட்டு கச்சேரி. பாட்டு டேபிள பாட்டு போட்டுவிட்டு சிக்கனு, சில்லி மட்டனு, ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் சாப்பாடு. 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ரியல் எஸ்டேட் அறிமுகம் செய்யறான்டா. கண் கூட நான் திண்டுட்டு வந்தேன்ல, நீ திண்டிக்கல. நீங்க நான் திண்டுட்டு வந்தேன் அந்த இடத்துல போய். நம்ம மக்கள் ஜுனைது, ஜமால் எல்லாம் திண்டுட்டு. அப்போ ஒருத்தனுக்கு 150 ரூபாய் லெவல்ல ஒரு சாப்பாடை வச்சு நீ நஷ்டமானவன். ரோஜா டிபார்ட்மெண்ட்ல நஷ்டமான நீயே சிட்டி டவர் மிகப்பெரிய மில்லு ஓனர்களா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் அறிமுகம் செய்யற செஞ்சியா? கடைசி என்ன செஞ்ச? ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்ச. அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பிறகு அது என்ன செஞ்ச? நஷ்டம்னு சொன்னாங்க. அது என்ன செஞ்சு பாதி பேருக்கு கொடுக்க முடியல. அது கை கடிச்சிருக்காங்க. கை கடிச்சு என்ன செய்ய? நீங்க கீழே வரணுமா இல்லையா? 75,50,000 ரூபாய்க்கு சொக்க முதுகுல அத்தாரிச்சாம்பத்தூர் இடம் வாங்குற. என்ன அக்கிரமமா இருக்குது? நீ நஷ்டம் போயிட்டே இருக்கிற. உன்னுடைய இது மட்டும் மேல போயிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. உனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல. ஐயோபு சம்பளம் வாங்கவே இல்லையா? லட்சங்கள் கடன் பெறவே இல்லையா? நிரூபிக்கவா? எல்லாம் சத்தியம் சொல்லுவா. அப்போ ஒரு பைசா வாங்கல நிரூபிச்சு காட்டும். சம்பளம் வாங்கினது யாரு, வாங்கல யாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லியா? சம்பளம் வாங்கி கொண்டு வெளிநாட்டில் இருந்து அவன் சம்பளம் வாங்குறான், அதெல்லாம் சொல்லு. யார் யார் எவ்வளவு வாங்குறாங்கிறத சொல்லு. இன்னும் மூடாப்பா யாரெல்லாமோ சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போது நாங்கள் சம்பளம் வாங்காமல் கிழிச்சோங்கிறீரு. நீர் வாங்கினீரா இல்லையா? வேற யார் யார் வாங்கினா என்ன பேரை வெளியிடு. அப்ப தெரிஞ்சோம் எல்லாருடைய கீசா கட்டுகள், அவர் செய்யற எல்லா பிராடுகளும் வெட்ட வெளிச்சமாயிரும். ஐயூபும் முஸ்தபாவும் சேர்ந்து ஒவ்வொன்றையும் நஷ்டம் மக்கள்கிட்ட பணம் வாங்கினவங்கள்ட்ட சொல்லிக்கிறது. அது மேல சொத்தை சேர்க்கறதா நீங்க ஒரு இது பண்றீங்க. இதெல்லாம் கமாலுதீனுக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். கமாலுதீன் மாதிரி இவனுங்க பிராடுன்னு என்கிட்ட சொன்னார். இவனுங்க பிராடுங்கிறாரு. அவர் சொல்றாரு மேட்டுப்பாளையத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுத்து இவனுங்க பிராடுத்தனம் பண்ணிட்டான்டாரு. பிராடுத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நீ ஏன் அந்த ஆளை தொடர்ந்து மாவட்ட அமீரை வச்ச? நீ அது பதில் சொன்னாரா? அப்ப பதில் அப்படியே பேச அம்முன்னு இருந்துட்டாரு. அப்ப நமக்கு தெரியுது திருடன், சின்ன திருடன், அங்க பெரிய திருடன். கமாலுதீன் இருக்கு. இந்த திருட்டுத்தனத்துல நமக்கு தெளிவு ஒண்ணு தெரியுதுங்க. கமாலுதீன் மதனியோடைய முக்கியமான ஒரு வீக்னஸ் ஐயப்பட்டி முஸ்தபா கமாட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு பேச மாட்டேங்கிறாரு. ஏன்டா 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு இவரு? ஏன் கேக்குறேங்க, ஒரு மாநில அமீர் சாதாரணமா ஜலீல் ஒரு சகோதரருக்கு ரொம்ப தொழில் இல்லாம இருக்காரு, ஒரு 20,000 ரூபாய் வியாபாரத்துக்கு கொடுங்க நான் கேட்டேன். கையில காசு ஒண்ணு இல்லைன்னு சொன்ன ஆளு 5 லட்சம் ரூபாவை தூக்கி முஸ்தபா கமால் ஐயப்பட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க. அவங்க வாங்கறது எவ்வளவு? 75,50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கடா. எனக்கு தெரிஞ்ச 5 லட்சம் தான். எவ்வளவு லட்சம் மறைமுகமா எங்கடா வார்த்தை விட்டுட்டாரு. விட்டு போட்டு கடைசியில் அப்படின்னு கடைசியில பார்த்த அந்த 5 லட்சம் எல்லாருக்கும் மாறி போச்சு. மேட்டுப்பாளையம் ஃபாரூக்கு தெரியும், எல்லா இடத்துக்கும் தெரியும் 5 லட்சம் ரூபாய். இவன் பணத்தை கொடுத்து மாட்டிட்டு ஒரே சண்டை. யாருக்கு? முஸ்தபா கமால் ஐயப்புக்கும் முஸ்தபா கமால் 2 பேர் ஒரு பக்கம், எஸ்கே ஒரு பக்கம். 5 லட்சம் ரூபாய் கொண்டு ஒரு சண்டையில இருந்துட்டு இருக்கு. பணம் செட்டில்மெண்ட் பண்ணாங்களா இல்லையாண்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்ப எனக்கு தெரிஞ்ச 5 லட்சம்டா. இது எந்த இடத்துல வேணா நான் பேசுவேன். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் அல்லா மேல சத்தியமா நீ ஒண்ணு செய்யுங்க. இந்த டிவி எடுக்கிறீங்களே, ஒரு 1000 மக்கள் திரட்டுங்க, நான் உட்கார்றேன், முஸ்தபா கமால் உட்காரட்டும், ஐயப்பும் உட்காரட்டும், எஸ்கேவும் உட்காரட்டும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தியா இல்லையா? அதான் நம்ம 2 பேருக்கு பேச்சு. அப்படி இல்லன்னு அவங்க அந்த பொது மேடையில சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் முபாக அழகு தயார். எஸ்கே நீங்க உட்கார வைக்கிறீங்க. 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்து போட்டு முஸ்தபா கமால் ஃப்ராடுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? மேட்டுப்பாளையம் பள்ளிவாசல் விஷயத்துல இவனுங்க அல்லாவுடைய பள்ளிவாசல் விஷயத்தை இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லியும் போட்டு நீ யோகியனா இருக்கிறதா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நடவடிக்கை எடுத்திருக்குமா வேண்டாமா?
குறைஞ்சது அவங்கள வந்து பொறுப்பு விட்டு தூக்கணும். அதாச்சும் செஞ்சிருக்கணும். ஃப்ராடு தானே சொல்லி போட்டு அப்ப நீ மறைமுகம் என்ன செய்யற, நீ என்ன செய்யற, நீ தப்பிக்க வழியை பாக்குற. அப்ப மறைமுகம் என்ன செய்யுது, ஃப்ராடு தானே பண்ணிட்டு 2,000 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதாங்க நீங்க ஃப்ராடு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு நான் 2 உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்டா, இது என்ன விதம், எங்களை மாக்கா நினைச்சிட்டீங்களா? நான் ஃப்ராடு உங்களை டிஸ்மிஸ் பண்ணும். அது 5 லட்சம் ரூபாய். இன்னொன்று இருக்குங்க, நான் வந்து நாகர்கோவில் ஒரு பயான் காதியானி ப்ரோக்ராம், காதியானிக்கு பதில் தரணுங்கிறது பயான். நீங்க கூட இந்த பயானுக்கு வந்தீங்க. நான் ஒரு தலைப்புல பேசினா பேசின பிறகு மறுநாள் ஒரு 50,000 ரூபாய் கட்ட தூக்கி தர்றாரு. 500 ரூபாய் நோட்டு, 100 நோட்டு, இந்த பணத்தை தூக்கி கொடுக்கிறாரு. இக்பால் மதனி அங்க இருக்கக்கூடிய அந்த சிராஜிங்கிற குறிச்சி பிரிவுல சிராஜிங்கிற சகோதரர் மூலியமா துபாயில வசூல் பண்ணிருக்காங்க. பள்ளிவாசல் 50,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. அந்த 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, ரஹீமே எனக்கு அவங்க 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் தரல, பல தடவை கேட்டு தரல. நேற்று ஒரு போன் பண்ணி 50,000 ரூபாய் கழிச்சிட்டு 50,000 ரூபாய் நான் கழிச்சிடறேன், நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, 4.5 லட்சம் ஒரு மாசத்துல தரணும்னு சொன்னேன். அவங்க இல்லைங்க கட்டணம் போன காசு இல்ல, இல்லன்றாங்க, நான் தந்திருக்க மாட்டேன் எல்லாரும் சரின்னு சொல்லிவிட்டு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்காத, முஸ்தபா கமால்ட்ட கொடுக்காத, நீ 100 மீட்டர் கொடுத்துன்னு உடனடியாக எனக்கு போன் பண்ணி சொல்லுது. ஒரு மோசமான அமைப்பு, ஊழல் அமைப்பு, மாநில அரசு சரியில்லை, சொந்தக்காரனுக்கு சந்தேகம் வைக்கிறார், பொருளாதாரம் திரைமறைகள நடக்குது, ஒருத்தன் பப்பாட்டி வச்சிருக்கான் மாநிலம். இப்படி ஒரு தேர்ந்தெடுத்த அமைப்புல ஒரு நல்ல மூவியங்களை உள்ள கொண்டு வந்து தர்றது ஏன் என்ன துணிக்கணும்? ஒரு மோசமான அமைப்பு. அரசு புதுசா சொன்னாங்க சியா கொள்கையை வளர்த்து விடக்கூடிய அமைப்பு. சியா கொள்கையை வளர்த்து விடக்கூடிய ஒரு அமைப்புல நல்ல சகோதரர்கள் தமிழ் மக்கள் உள்ள கொண்டு வந்து திணிக்க ஏன் துணிக்கிறாங்க? இந்த இமாம் ஹுசேன் நாங்க இவ்வளவு மோசமானவங்க தானே, கேட்கலாம், நாங்க இவ்வளவு மோசமானவங்க தானே, ஏன் எங்கிட்ட வந்து சேர துடிக்கிறீங்க? லாஜிக் பேசுறா, வக்கீல காட்டுறா, வக்கீல் இப்பதான் வக்கீல் சிரமம் வருது. இத தாயா நாங்க நிரூபிக்கிறது பாடுபட்டோம். நீங்க பிராடு, மோசக்காரன், ஏமாற்று பெறவழி, பதவி பிடிச்சவன், ஜால்ரா, சிங்கி அடிக்கிறவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பாடுபட்டு அது உங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. இதுக்கு யாயா ஒரு கேசத்தை நீங்க போடணும்? முதல்ல வர வேண்டியது நாங்கள் பிராடுகள், ஏமாற்று பேர்வழிகள்லாம் நாங்க இப்படி கஷ்டப்பட்டு சொல்லிருக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் அக்பர், அது போதும் பண்ணிப்போம். நீங்க பிராடுங்கிற ஒத்துக்கிட்டீங்களா, அது போதும். பிராடுன்னு ஒத்துக்கிட்டீங்களா, இனிமே என்ன செய்யறது? உங்களை அப்புறப்படுத்தணும். யோசிச்சு பார்க்கணும் மக்கள், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த கேசட்டை பார்த்துக்கூடிய மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும் பொழுது இப்படி சேரன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல, நாங்கள் யோக்கியமானவர்கள், எங்க கூட வந்து சேருங்க, நாங்க அல்லாஹ்க்கு பயந்து இருக்கோம், எங்களை கணக்கு கரெக்டா இருக்கு, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமானவர்கள் அல்ல, அப்படி சொல்லுங்க, கூப்பிடணும். நாங்கெல்லாம் யோக்கியர்கள் தானே, ஏன் சோர வர்றீங்கன்னா என்ன அர்த்தங்க? யாரு எங்களோட சேர்றதா இருந்தா லட்சத்தை கொண்டு வா, அல்லது லட்சத்தை பங்கோடு திங்கவா, அப்படிங்கிற மாதிரி இல்ல. யோசிச்சு பாருங்க. சேர சுடிக்க நான் பிராடுன்னு ஒத்துக்கிட்டே அது போதும். இனிமேல் உங்களுடைய கடமை என்ன, மக்களுடைய கடமை? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு பயப்படுங்க. நம்ம மக்களுடைய கடமை என்ன? இவர்கள் மோசம் என்று நிரூபித்தாகிவிட்டது, அதை அவர்கள் வாயிலே ஒப்புக்கொண்டாகிவிட்டது. அவர்களே ஒப்புக்கொண்ட பிறகு இந்த இயக்கங்கள், இந்த செயல்பாடுகள், பணங்கள்லாம் இவர்களுக்கு போய் சேரலாமா? இவங்க கையில ஒரு சொத்து இருக்கலாமா? இதை நம்ம விடலாமா? மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கலாமா? இவர்கள் ஒழுங்காக நடப்பார்களா? இந்த அளவுக்கு சொன்ன பிறகு நாங்கள் கரெக்டானவர்கள், யோக்கியர்கள், வாருங்கள் அழைக்கூடாதாம, நாங்க மோசக்காரர்கள் தானே அப்படின்னு சொன்ன பிறகு இதுக்கு மேலே நீங்க வந்து அவங்களுக்கு நம்பி பணத்தை கொடுக்க போறீங்களா? நாங்களாவது இவர் அமீரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் வேற யாரெல்லாம் கெடுக்கிறதுக்கு வந்தாங்கிறத கமாலினுடைய நடிப்பை கூட நம்பிக்கிட்டு நாங்க சொன்னோம். இப்ப நிரூபிச்சுட்டு இவங்க வேண்டாங்கிறோம். இப்ப நிரூபிக்கிறோம். பல இடங்களை சுத்திட்டு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சுத்த ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகண்டவங்க நாரி போனாரி அவசியம். இதே போதுமானது. இது 100% தான் சொல்லியிருக்கோம். இன்னும் தேவைப்படுமானால் வேண்டாம். அமைப்பிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான சையத் அஹ்மதை எடுத்துக் கொண்டவானால் பல லட்சம் ரூபாய்களை நமது அமைப்புக்காக வேண்டி வாரி வாங்கி உழைத்துக் கொண்டிருக்கிறார். எஸ்எம்எஸ் செய்தவங்க இருக்கிறார்ல, அவங்க வந்து இங்க காயல்பட்டதுல மஸ்ஜிதுல் அஸ்ஹர்ல அந்த பள்ளிவாசல் மதகுவாதிகள்கிட்ட, குராபிகள்கிட்ட போய் சேர்றதுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு முயற்சி எடுத்து ஷிரிக் சேவங்களோட கூட சப்போர்ட் பண்ணி ஏன்னா தௌஹீத்வாதிகள் மேல கேஸ் போட்டதாக கேள்விப்பட்டோம். அது ஒண்ணு. ரெண்டாவது ஆயிஷா சித்திகா ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா, அது மேலையும் தவறான முறையில் கேஸ் போட்டு நேர்மையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய, கணக்கை துல்லியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆயிஷா சித்திகா மீது, மார்சாவின் மீது கேஸ் போட்டு அதில் இல்லாத பிரச்சனை ஏற்படுத்தியதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அப்படி எஸ்கே அவர்கள், காயல் எஸ்கே அவர்கள் சொல்லும் பொழுது
இது நடந்த வாஸ்தவமாக கேட்டா அவர் ஆமான்னு சொல்லிட்டு இதை பற்றி விளக்கமா கேட்கறதா இருந்தா நீங்க நவாஸ்த போய் கேளுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி அஸ்ஹராவின் மீதும் மஸ்ஜிதுல் அஸ்ஹர் ஜாமியுல் அஸ்ஹர் என்ற பள்ளியின் மீதும் ஷிர்க் சேவனோடு சேர்ந்து கேஸ் போட்டதும், அதே மாதிரி நம்ம ஆயிஷா சித்திகா மாரசாவின் மீது அந்த ட்ரஸ்டின் மீது கேஸ் எல்லாம் எல்கேஎஸ் ஜுவல்லர்ஸ் கூடிய செய்தவர்கள் போட்டது என்பதெல்லாம் உண்மைதான். ஆமா, உண்மையான செய்தி. அதாவது சித்தமா ஆமா, உண்மையான செய்தி. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கணக்கு வழக்கு ஆயிஷா சித்திகா இதுவரை நீங்க துல்லியமா வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. யார் வந்து கேட்டாலும் துல்லியமா. ஆமா, நேரடியாக பார்த்து அவங்க மீது வந்து நியாயமற்ற முறையில தான் அந்த கேஸை போட்டேன். கண்டிப்பா.